எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கல்பனா அஸ்ட்ரோ விலாக். இன்றைய பதிவு எதை பற்றியதுன்னா, 7.5 சனி நடக்கும்போது திருமணம் செய்யலாமா அப்படின்ட்டு. வாருங்கள் பதிவுக்குள் போகலாம். அதற்கு முன்னால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். சனி பகவான் எப்பொழுதும் கெடுதலை தான் செய்வாருன்னு எல்லாருமே தவறான எண்ணம் கொண்டிருக்கவங்க. அப்படி இல்லைங்க. சனி பகவான் எல்லாருக்குமே கெடுதல்லாம் செய்ய மாட்டாங்க. வினை பயனுக்கேற்ற பலன்களை மட்டுமே அவர் தராருங்க. ஆனால் நம்ம கெடுதல் செய்கிறாருன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் தவறுங்க. இந்நிலையில் நம்ம 7.5 சனி நடக்கும்போது திருமணம் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர்த்து சந்தேகம் இருக்குது. அதற்கான பதிலை இங்கே நம்ம தெளிவாக பார்த்துருவோங்க. வாருங்கள். 7.5 சனி அப்படிங்கிறது ராசிக்கு 12 இருந்தால் விரை சனினோ, அப்புறம் பேச்சாகி ராசிக்கு வந்தால் ஜென்ம சனினோ, பேச்சாகி ராசிக்கு 2ஆம் இடத்தில் வந்தால் குடும்ப சனின்னு எல்லாருக்குமே தெரியும். முதல் சுற்றில் பெண்களுக்கு யோகம் திருமண யோகம் கைகூடி வரலுங்க. அந்த டைமில் சிறிது காலம் தாழ்த்தலாங்க. ஆனால் திருமணம் கண்டிப்பாக செய்யலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. ஜென்ம ராசியில் சனி இருக்கும்போது மட்டும் திருமணம் செய்கிறது கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு ஜென்மத்திலே இருக்கனால மனக்குழப்பம், அப்புறம் உடம்புல படுத்தி எடுக்கும். அதனால் அவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறையும்னு நினைக்கிறது உண்டுங்க. ஆனால் நோய்களின் தாக்கம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறது உண்டு. அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் திருமணத்தை தள்ளி வச்சுட்டு பண்ணுறது பரவாயில்லைங்க. திருமணம் செய்கிறதுல சனி பகவானால் எந்த தடையும் எப்போதுமே இருக்காதுங்க. அதனால் 7.5 சனி நடக்கும்போது திருமணம் கண்டிப்பாக செய்யலாங்க. அஷ்டம சனி நடக்கும்போது தான் திருமணம் கொஞ்சம் காலதாமதமாகும், தள்ளி போகும். அந்த டைமில் மட்டும் பொண்ணு மாப்பிள்ளைக்கிட்டேயும் அவங்களுடைய மனநிலையும் அவங்களுடைய விருப்பத்தையும் கட் அண்ட் ரைட்டாக கேட்டுட்டு இந்த காலத்தில் செய்கிறது மிக மிக நல்லதுங்க. திருமணம் 7.5 சனியில் அமைஞ்ச வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். அவங்க சில கஷ்டம் அனுபவிப்பாங்க 7.5 சனினால். அதனால எல்லாம் ஒன்றும் பாதிப்பு வராது. அவங்களுக்கு திருமணம் கைக்கூடி வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த காலத்தில் நடந்துருங்க. அதே போல் 2 பேர்த்துக்குமே 7.5 சனி இருந்து திருமணம் நடந்து நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. ஏன்னா 7.5 சனியில் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு தள்ளி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். அதே போல் பிரச்சனை அதிகமாக இருக்காது. இதெல்லாம் தெரிந்து கொள்வது நல்லதுங்க.